இந்த வீடியோல செக்ஷன் 7.1 finite fields topics in algebra by Ian Hursteinல இருக்கக்கூடிய லாஸ்ட் லெம்மா 7.1.7 ஸ்டேட்மெண்ட் வந்து if f is a finite field and alpha and beta are non-zero elements of f, then we can find elements a and b in f such that 1 plus alpha a square plus beta b square is 0. ஸோ எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது எஃப் ஃபைனைட் ஃபீல்டு, அதில் 2 நான் ஜீரோ எலிமெண்ட். நான் என்ன பண்ணோம், இன்னும் 2 எலிமெண்ட்டை ஏ அண்ட் பி அப்படிங்கிறது கொண்டு வந்து இந்த ரிலேஷன் ட்ரூ அப்படின்னு சொல்லணும். ஸோ இதில் இந்த ஃபீல்டு எஃப்ங்கிறது ஃபைனைட் ஃபீல்டாக இருக்கிறதுனால அதனுடைய கேரக்டரிஸ்டிக் பற்றியும் நம்மளால் பேச முடியும். ஸோ 2 விதமாக அந்த கேஸை பிரித்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என்னென்னா, கேஸ் 1ல் எஃப் ஈவன் ப்ரைம், செகண்ட் கேஸில் எஃப் ஆட் ப்ரைம். ஸோ இப்போ ப்ரூஃப் பார்ப்போம். கேஸ் 1ல் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் எஃப் 2, தென் எஃப் ஹேஸ் 2 parent elements. இது எதனாலனா பை கரோலரி 1 to லெம்மா 7.1. அது என்ன சொல்லுதுன்னா, if f is a finite field of characteristic p, then f has p power m elements. mங்கிறது just a number, அவ்வளோதான். ஸோ நான் இங்கே m போட்டாலோ n போட்டாலோ that doesn't matter. அது என்ன, what does it stand for அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம அங்கே குறிச்சிருப்போம். ஸோ f has 2 parent elements. This is by corollary 1 to லெம்மா 7.1.1. இப்போ இந்த செகண்ட் கராலரி, அதே லெம்மாலேயே செகண்ட் கராலரி என்ன சொல்லுதுன்னா, இஃப் எஃப் ஹாஸ் பி பார் எம் எலிமெண்ட்ஸ் தென் ஃபார் ஆல் ஏ இன் எஃப் ஏ பார் பி பார் எம் ஈக்குவல்ஸ் ஏ. ஸோ இப்போ இந்த இடத்துல எக்ஸ் அப்படின்ற ஒரு எலிமெண்ட்டை நம்ம எடுத்தோம்னா, லெட் எக்ஸ் பி அன் எலிமெண்ட் இன் எஃப், ஏதோ ஒரு ஆர்பிட்ரரி எலிமெண்ட் அப்படின்னா, இந்த செகண்ட் கராலரி டு த சேம் லெம்மா அதுபடிக்கு எக்ஸ் பார் 2 பார் என் ஈக்குவல்ஸ் எக்ஸ்ன்னு எனக்கு வரும். இப்போ நம்ம இந்த எக்ஸை என்ன பண்ண போகிறோம், ஒன்றும் பண்ண போகிறது இல்லை, எக்ஸ் அப்படியே தான் இருக்க போகுது. ஸோ எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பார் 2 பார் என். இந்த எக்ஸ் பார் 2 பார் என்ல மாத்திரம் இந்த இண்டெக்ஸ் ஆஃப் 2 இதில் we are going to add and subtract 1. அதுக்கப்புறம் அதை எப்படி ரீரைட் பண்ணுறோன்னா, 2 இன்ட்டு, இப்போ இந்த ஏ பார் பி ப்ளஸ் சின்னா ஏ பார் பி இன்ட்டு ஏ பார் சின்னு எழுதுறோம் இல்லையா, அது மாதிரி இதை வந்து எக்ஸ் பவர் 2, இதை வந்து 2 பவர் 2 பார் n மைனஸ் 1 அப்படின்னு எழுதுறோம். ஏன்னா இது ரெண்டுத்தையும் ப்ராடக்ட்ல வரும்பொழுது த சேம் ரூல், இது ரெண்டும் வரும்போது இண்டெக்ஸ் ரெண்டுத்தையும் கூட்டிக்கலாம். ஸோ அந்த மாதிரி கூட்டும்பொழுது இது வரும். அதனால இதை இந்த மாதிரி ரீரைட் பண்றோம். இப்போ இது வந்து 2 டைம்ஸ் அப்படின்னும் பொழுது 2 தடவை அதை நம்ம எழுதுறோம். எல்லாமே இண்டெக்ஸ்ல தான் வரணும், கீழே இறங்கிடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி வருது. ஸோ இதை வந்து மறுபடியும் இதே ரூலை பேஸ் பண்ணி எழுதினோம்னா இந்த மாதிரி வரும். ஸோ இதை எப்படி நம்ம ரீரைட் பண்ணியிருக்கோம், இதை எப்படி ரீரைட் பண்ணியிருக்கோம்னா எக்ஸ் பவர் 2 பார் n மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர்னு எழுதியிருக்கோம். அப்போ எந்த ஒரு எலிமெண்ட்டை எடுத்திருந்தாலும் அது ஏதோ ஒரு எலிமெண்ட்டோட ஸ்கொயரா நம்மளால எழுத முடியுது. எந்த ஒரு எலிமெண்ட் இன் எஃப் நம்ம எடுத்தாலும் அதை ஏதோ ஒரு எலிமெண்ட், இதுவும் எஃப்ல தான் இருக்கு, அதனுடைய ஸ்கொயரா நம்மளால எழுத முடியுது. ஸோ இந்த விஷயத்தை யூஸ் பண்ணி தான் எவ்ரி எலிமெண்ட் இன் எஃப் இஸ் ஸ்கொயர் ஆஃப் சம் அதர் எலிமெண்ட், இதை யூஸ் பண்ணி தான் இப்போ நமக்கு ஆல்ஃபா நான் ஜீரோ எலிமெண்ட் இன் எஃப்னு கொடுத்துருக்காங்க. நான் ஜீரோ எலிமெண்டா இருக்கிறதுனால ஃபீல்டில் இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். அண்ட் இப்போதான் சொன்னோம், எந்த ஒரு எலிமெண்ட்டையும் ஏதோ ஒரு எலிமெண்ட்டோட ஸ்கொயரா நம்ம எழுத முடியும். ஸோ ஃபார் சம் ஏ இன் எஃப் ஆல்ஃபா இன்வர்ஸை ஏ ஸ்கொயர்னு எழுதியிருக்கோம். இப்போ நம்ம 1 பிளஸ் ஆல்ஃபா ஏ ஸ்கொயர் பிளஸ் பீட்டா பி ஸ்கொயர் 0ன்னு சொல்லணும். ஸோ இதில் ஆல்ஃபாவும் பீட்டாவும் தான் நான் ஜீரோ எலிமெண்ட்ஸ்ன்னு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஏவும் பியும் நம்ம தான் கண்டுபிடிக்கிறோம். இப்போ இந்த இடத்துல ஏவை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம், பியை என்னன்னு இந்த இடத்துல இன்ட்ரடியூஸ் பண்ண போறோம்னா 0ன்னு இன்ட்ரடியூஸ் பண்ண போறோம். ஸோ வி கேன் ஃபைண்ட் எலிமெண்ட்ஸ் ஏ அண்ட் பி இன் எஃப், அதுதான் நம்மளுடைய வேலை. ஸோ ஏவை கண்டுபிடிச்சி அதை இந்த இடத்துல ஆல்ஃபா இன்வர்ஸ் ஏ ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி அதை இன்ட்ரடியூஸ் பண்ணியாச்சு. இப்போ பியை இன்ட்ரடியூஸ் பண்ணணும். எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம்னா பி இஸ் 0. அது வந்து நம்மளுடைய சாய்ஸ் தான், ஏவும் பியும் நம்மளுடைய சாய்ஸ் தான். ஸோ கிவன் வந்து ஆல்ஃபாவும் பீட்டாவும் தான். ஸோ அதை 0ன்னு எடுத்துடக்கூடாது. ஸோ 1 பிளஸ் ஆல்ஃபா ஏ ஸ்கொயர் பிளஸ் பீட்டா பி ஸ்கொயரில் சூஸ் யுவர் பி டு பி 0 அப்படின்னா எனக்கு
1 plus alpha a square plus beta b square equal to 0 அது வந்துரும். இதுதான் நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டியது. ஸோ அது வந்தாச்சு. அடுத்தது செகண்ட் கேஸில் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் எஃப் பி அண்ட் ஆட் ப்ரைம்னு எடுத்துக்க போகிறோம். தென் எஃப் ஹேஸ் பி பார் என் எலிமெண்ட்ஸ். மறுபடியும் அதே செகண்ட் கரோலரி டு தி ஃபர்ஸ்ட் லெம்மா அது படிக்க இது எஃப் ஹேஸ் பி பார் என் எலிமெண்ட்ஸ். இப்போ நம்ம ரெண்டு செட்டை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம் எஃப்ல. ஸோ என்ன செட் அப்படின்னா w suffix alpha corresponding to this alpha and w suffix beta corresponding to beta. எப்படி இருக்கு எலிமெண்ட்ஸ் 1 plus alpha x square where x range over f. இதுல w betaல minus beta y square where y range over f. இப்போ எஃப்ல இருந்து தான் இந்த எக்ஸ் சப்ளை ஆகுது. அப்போ எக்ஸில் எக்ஸுங்கிறது எஃப்ல இருந்ததுன்னா மைனஸ் எக்ஸும் எஃப்ல தான் இருக்கும். ஸோ இப்போ எஃப்ல இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸு என்னெல்லாம் 0 அண்ட் நான் ஜீரோ எலிமெண்ட்ஸ். சரி, இப்போ இந்த 0 அப்படிங்கிறது இதில் நான் அது அப்புறம் சொல்லுவோம். இப்போ நான் ஜீரோ எலிமெண்ட்ஸ். இப்போ when I consider x, whenever I have x from f, minus xம் எதுக்கு கரஸ்பாண்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா 1 plus alpha x square இதுக்கு கரஸ்பாண்ட் ஆகுது. இப்போ 0ன்னு நம்ம எடுத்துட்டோம்னா அது எதுக்கு கரஸ்பாண்ட் ஆகும்னா 1க்கு கரஸ்பாண்ட் ஆகும். ஸோ அப்போ 1 plus alpha x square இந்த மாதிரி ரெண்டு சப்செட் ஆஃப் எஃப் தான். இதுக்கெல்லாம் ஸ்ட்ரக்சர் எதுவுமே நம்ம கொடுக்கல. இதுக்கும் ஸ்ட்ரக்சர் இல்லை, ஸ்ட்ரக்சரும் இல்லை. ஸோ நான் எஃப்ல இருக்கிற எலிமெண்ட்ஸை ரெண்டா பிரிச்சுக்கிறேன். ஒன்று ஜீரோ எலிமெண்ட், இன்னொன்று நான் ஜீரோ எலிமெண்ட். இப்போ இந்த ஜீரோ எலிமெண்ட் எதுக்கு கரஸ்பாண்ட் ஆகுதுன்னா இதை பொறுத்த வரைக்கும் 1 அப்படிங்கிற எலிமெண்ட்டுக்கு கரஸ்பாண்ட் ஆகும். அடுத்தது எப்போ நான் எக்ஸு மைனஸ் எக்ஸ் எடுத்தாலும் அது ரெண்டுமே சேர்ந்து ஒரே ஒரு எலிமெண்ட்டுக்கு தான் போகும். எதுக்குன்னா 1 plus alpha x square. ரைட். பட் எஃப்ல எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குன்னா பி பார் என் எலிமெண்ட்ஸ். எஃப்ல பி பார் என் எலிமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ அதில் 0 எலிமெண்ட்டை மாத்திரம் நான் விட்டுட்டேன்னா பி பார் என் மைனஸ் 1 எலிமெண்ட்ஸ் இருக்கும். இதில் எஃப்ல பி பார் என் மைனஸ் 1 எலிமெண்ட்ஸ் இருக்கும். ஏன்னா 0 மாத்திரம் தனியாக எடுத்திருக்கேன் அதனால. இப்போ மிச்சம் இருக்கிற எலிமெண்ட் எல்லாம் பேரா நம்ம கன்சிடர் பண்ணோம். எப்போ எக்ஸ் இருந்தாலும் மைனஸ் எக்ஸும் இருக்கும். மைனஸ் இதுங்க ரெண்டும் சேர்ந்து ஏதோ ஒரு எலிமெண்ட்டுக்கு தான் அது போகுது. அப்படின்னா இதுல எஃப்ல இருக்கக்கூடிய இந்த எலிமெண்ட்ஸை பேர் பண்ணி எழுதும் பொழுது எனக்கு இவ்வளோ எலிமெண்ட்ஸ் தான் டபிள்யூ ஆல்ஃபால இருக்கும். அடுத்தது 0 எடுத்துட்டேன்னா அதுக்காக 1 வரும். அப்போ டோட்டலா ஆர்டர் ஆஃப் டபிள்யூ ஆல்ஃபா என்னன்னா இந்த ரெண்டு எலிமெண்ட்டுக்கு கரஸ்பாண்டிங்கா இது வருது. மொத்தமா இருக்கிறது பி பார் என் எலிமெண்ட்ஸ் எஃப்ல 0வை எடுத்துட்டோம், அதனால -1. பேர் எத்தனை இருக்கும் அப்படின்னா so many by 2 இவ்வளோ பேர்ஸ் இருக்கும். இது மாதிரி எத்தனை பேர்ஸ் இருக்கும்னா இவ்வளோ இருக்கும். ஸோ அப்போ நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இதுங்க ரெண்டுமே கரஸ்பாண்ட் டு ஒரே எலிமெண்ட் ஆஃப் டபிள்யூ ஆல்ஃபா. அப்போ டபிள்யூ ஆல்ஃபால எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குங்கிறது இப்போ கேள்வி. ஸோ அதில் பி பார் என் மைனஸ் 1/2 இதெல்லாம் சேர்ந்து அக்கௌண்ட் பண்ணுறது இவ்வளோ எலிமெண்ட். அப்போ நம்ம பி பார் என் மைனஸ் 1/2 எலிமெண்ட்ஸ் இருக்கும். அதை தவிர்த்து 0 கரஸ்பாண்ட்ஸ் டு இதுக்கு 2 எலிமெண்ட் வராது, அதனால வி ஹாவ் 1. ஸோ இத்தனை எலிமெண்ட்ஸ் தான் என்னுடைய மாட் டபிள்யூ ஆல்ஃபா டபிள்யூ ஆல்ஃபால இருக்கும். ஆர்டர் ஆஃப் டபிள்யூ ஆல்ஃபா இஸ் திஸ். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு பி பார் என் பிளஸ் 1/2. ஸோ இது வந்து நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் டபிள்யூ ஆல்ஃபா. அடுத்தது டபிள்யூ பீட்டாலையும் இதே ஸ்டோரி தான். எஃப்ல இருக்கிற எலிமெண்ட்ஸை 0 தனியாக எடுத்துக்கிறோம், நான் ஜீரோ எலிமெண்ட்ஸ் தனியாக எடுத்துக்கிறோம். ஸோ எந்த ஒரு எலிமெண்ட் அதனுடைய அடிட்டிவ் இன்வர்ஸ் இது, அதுக்கப்புறம் 0 இப்படி தான் பிரிச்சிருக்கோம் எஃப்ல உள்ள எலிமெண்ட்ஸ். இது ரெண்டுமே கரஸ்பாண்ட் டு ஒன்லி 1 எலிமெண்ட், நேம்லி மைனஸ் பீட்டா ஒய் ஸ்கொயர், ஏன்னா ஸ்கொயர் வரதுனால. அப்போ இது வந்து கரஸ்பாண்ட்ஸ் டு 0. ரைட்டா? ஸோ அப்போ அதே மாதிரி தான் மொத்தமா எஃப்ல பி பார் என் எலிமெண்ட்ஸ் இருக்கு. அதுல 0 மாத்திரம் எடுத்துட்டேன்னா பி பார் என் மைனஸ் 1 எலிமெண்ட்ஸ் இருக்கும். அதை பேரா நம்ம இந்த மாதிரி எடுக்கும்பொழுது எவ்வளோ பேர்ஸ் இருக்கும்னா
இவ்வளோ பேர்ஸ் இருக்கும். ஸோ நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் W பீட்டா அப்படின்னு பார்த்தோம்னா இட் வில் பி p power n மைனஸ் 1/2 இந்த பேரை கரஸ்பாண்ட் பண்ணும்பொழுது ப்ளஸ் இந்த எலிமெண்ட்டுக்கு நம்ம அக்கௌண்ட் பண்ணணும். ஸோ இது மறுபடியும் பார்த்தீங்கன்னா W ஆல்ஃபாலையும் W பீட்டாலையும் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இதே தான் இருக்கும் p power n ப்ளஸ் 1/2. ரைட். இப்போ ரெண்டுமே சப்செட்ஸ் ஆஃப் எஃப் ஹேவிங் எஃப்ல p power n எலிமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம கூட்டினோம்னா என்னுடைய எஃப்க்குள்ள தான் இந்த W ஆல்ஃபாவும் உட்காந்துருக்கு, W பீட்டாவும் உட்காந்துருக்கு. இதுல p power n plus 1 p power n plus 1/2 எலிமெண்ட்ஸ், இதுலயும் p power n plus 1/2 எலிமெண்ட்ஸ். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா எவ்வளவு வருது? p power n plus 1 எலிமெண்ட் வருதா? ஆனா மொத்தமே fல p power n எலிமெண்ட்ஸ் தான் இருக்கு. ஸோ அப்படின்னா ஒரு எலிமெண்ட் இதுலயும் காமனா இருக்கு. அந்த எலிமெண்ட்டை நம்ம டீன்னு குறிச்சோம்னா அந்த டி 1 பிளஸ் ஆல்ஃபா ஏ ஸ்கொயராகவும் இருக்கும், அந்த டி மைனஸ் பீட்டா பி ஸ்கொயர். ஸோ இந்த டபிள்யூ ஆல்ஃபாவில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸு 1 பிளஸ் ஆல்ஃபா எக்ஸ் ஸ்கொயர், வேர் எக்ஸ் இஸ் சம் எலிமெண்ட் இன் எஃப். அதே மாதிரி இது டபிள்யூ ஆல்ஃபாங்கிறது. அதே மாதிரி டபிள்யூ பீட்டாவில் இருக்கக்கூடியது மைனஸ் பீட்டா ஒய் ஸ்கொயர். ஒய்ங்கிறது ஏதோ ஒரு எலிமெண்ட், நாட் ஏதோ ஒரு எலிமெண்ட், அது எஃப்ல இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் எல்லாம். ஸோ இப்போ எனக்கு டீங்கிறது பீயிங் எ மெம்பர் ஆஃப் டபிள்யூ ஆல்ஃபா ஆஸ் வெல் அஸ் டபிள்யூ பீட்டாங்கிறதுனால இதில் ஐ கேன் ஃபைண்ட் அன் எலிமெண்ட், அதுதான் நம்ம ஏன்னு குறிக்கிறோம். ஸோ அந்த டீயை 1 பிளஸ் ஆல்ஃபா ஏ ஸ்கொயர்னு எழுதலாம். அதே டீயை ஏதோ ஒரு சம் பிக்கு மைனஸ் பீட்டா பி ஸ்கொயர்னு எழுதலாம். அப்போ டிஏ தான் ரெண்டுமாவும் இருக்கு, அதனால 1 பிளஸ் ஆல்ஃபா ஏ ஸ்கொயர் மஸ்ட் பி ஈக்குவல் டு மைனஸ் பீட்டா பி ஸ்கொயர். ஸோ இது இன் டர்ன் இம்ப்ளைஸ் 1 பிளஸ் ஆல்ஃபா ஏ ஸ்கொயர் பிளஸ் பீட்டா பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. இதுதான் நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். ரைட். இப்போ இந்த எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ்ல நம்ம ஏற்கனவே how to find finite fields with prime power elements அந்த இதெல்லாம் எக்ஸாம்பிளோட நம்ம ஆல்ரெடி மெத்தடாலஜி அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் அதெல்லாம் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ ஒரு எனி ஜெனரேட்டர், அதாவது ப்ரிமிட்டிவ் ரூட், இதையும் கேள்வி கேட்டிருக்காங்க, ப்ரிமிட்டிவ் ரூட்னா என்ன அப்படின்னு. இது எக்ஸசைஸ்ல வந்தாலுமே ப்ராப்ளம்ஸ்ல இது கேட்கலாம். எனி ஜெனரேட்டர் ஆஃப் ஜேபி, okay, where p is a prime number, jp na zp is called a primitive root of p. So நம்ம வந்து primitive roots of இதெல்லாம் prime numbers. So இந்த prime numberக்கு primitive roots first 11 மாத்திரம் எடுத்து பார்ப்போம். 13 17 23 31க்குலாம் நீங்க கண்டுபிடிக்கலாம். ஸோ அதே மாதிரி எவ்வளோ primitive roots எனக்கு p prime நம்பரா இருக்கும்பொழுது எவ்வளோ primitive roots இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இப்போ டெஃபினிஷன் என்ன சொல்லுது? எனி ஜெனரேட்டர் ஆஃப் ஜேபி இஸ் கால்ட் அ ப்ரிமிட்டிவ் ரூட் ஆஃப் பி. இப்போ ஜேபி ஸ்டார் ஆக்சுவலா அது ஜேபி இல்லை, ஜேபி ஸ்டார், அதாவது ஜீரோவை நம்ம விட்டுருணும். எனி ஸ்டார் மீன்ஸ் ஜேபியில் 0 டு பி மைனஸ் 1 எலிமெண்ட்ஸ் இருக்கும். ஜேபி ஸ்டாரில் 0 இல்லாமல் 1லேருந்து p minus 1 வரைக்கும் இருக்கும். ஸோ ப்ரிமிட்டிவ் ரூட் ஆஃப் p அப்படிங்கிறது இதை வந்து சைக்ளிக் குரூப் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். எனி ஃபைனைட் ஃபீல்டில் நான் ஜீரோ எலிமெண்ட்ஸ் வில் ஃபார்ம் அ சைக்ளிக் குரூப்னு. ஸோ அப்போ இந்த சைக்ளிக் குரூப் அப்படிங்கிறதுனால இதுக்கு ஜெனரேட்டர்ஸ் இருக்கும். ஒரு ஜெனரேட்டர் இருந்தாலே அடுத்ததெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். whenever A is a generator, A power k is also a generator where k and n are relatively prime. இப்போ இதுல ஆர்டர் ஆஃப் g n இருந்ததுன்னா அண்ட் g சைக்ளிக் குரூப்பா இருந்ததுன்னா இட்ஸ் அ ஃபேமஸ் ரிசல்ட். ஒரு ஜெனரேட்டர் எனக்கு தெரிஞ்சாலே போகிறோம், மிச்ச ஜெனரேட்டர்லாம் இந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணி கொண்டு வந்துடலாம். A power k where k and n, என்னங்கிறது ஆர்டர் ஆஃப் g. ஸோ நமக்கு எந்த ஒரு ஃபைனைட் ஃபீல்டு கொடுத்தாலும் அதனுடைய நான் ஜீரோ எலிமெண்ட்ஸு நிச்சயமா சைக்ளிக்கா இருக்குன்னு ரிசல்ட்டே நம்ம சொல்லிட்டோம். நான் ஜீரோ எலிமெண்ட்ஸ் ஆஃப்
finite field will form a group which will be cyclic. So JP star நிச்சயமா cyclic தான். ஸோ அதனுடைய ஜெனரேட்டர்ஸ் எல்லாம் தான் ப்ரிமிட்டிவ் ரூட்னு சொல்கிறோம். இப்போ 11க்கு பி ப்ரைம் நம்பர் 11ஆக இருந்ததுன்னா என்னெல்லாம் ப்ரிமிட்டிவ் ரூட்ஸ்ன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ J11 ஸ்டார் எடுத்துட்டோம்னா இதெல்லாம் தான் எலிமெண்ட்ஸ். இப்போ எனக்கு ஒரு ஜெனரேட்டர் நம்ம கண்டுபிடிச்சி தான் ஆகணும் ஆக்சுவல் கம்ப்யூட்டேஷனில். ஸோ இப்போ 1 cannot be a generator. அப்போ 2 அப்படிங்கிறத வச்சு ஸ்டார்ட் பண்ணுவோம். 2 power 1, 2 square 4, 2 cube 8, 2 power 4 32 and division by 11 leaves the remainder. So இப்படி தான் நம்ம powers of 2 evaluate ஈவன் இங்கேருந்து கூட போடலாம். ஸோ இங்கேருந்தே கூட 8 2s are 16 on division by 11 leaves a remainder 5. 2 power 5 எனக்கு வேணும்னா 32க்கு போகணுங்கிறது இல்லை. 5 into 2 10. 10 into 2 20 on division by 11 leaves a remainder 9. So 2 power 6. 9 2s are 18 on division by 11 leaves a remainder 7. 7 2s are 14 on division by 11 leaves a remainder 3. Then 3 2s are 6 அப்படி இருக்கு. அதே மாதிரி 6 into 2 12 on division by 11 leaves a remainder 1. அப்போ எங்க 2 power something gives me 1னா இந்த பவர்ல என்ன இருக்கோ அது 10ஆ இருக்கணும். ஏன்னா J11 ஸ்டார்ல மொத்தம் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கு? 10 எலிமெண்ட்ஸ் இருக்கு. So only for a cyclic group order of an element will be same as order of the group. அப்போ இந்த இடத்துல order of the group 10, இந்த எலிமெண்டோட ஆர்டரும் 10 அப்படின்னா இது சைக்கிளிக்கு. ஜெனரேட்டர் வந்து ஒரு ஜெனரேட்டர் 2. ஸோ 2 இஸ் a ஜெனரேட்டர். ஆல்சோ இதனுடைய ஆர்டர் வந்து 10ங்கிறதுனால 1 3 5 7 I mean 1 3 7 9 are the integers less than 10 and relatively prime to 10. Therefore the other generators of J11 star 2 cube that is 8, 2 power 7 7, 2 power 9 அது வரணும். So that is 6. So 2 6 7 8 are the primitive roots of 11. So அதே மாதிரி நம்ம 13 17 23 31 அதுக்கெல்லாம் primitive roots கண்டுபிடிக்க முடியும். Right. In general, for any prime p, there are phi of p minus 1 primitive roots, where phi of n is Euler's phi function. Number of integers less than n and relatively prime to n the Euler's phi function. So இந்த இடத்துல p அப்படிங்கிறது prime number. So p minus 1 ஏன்னா 0 எடுத்துடுறோம். அதனால p minus 1. So phi of p minus 1 இந்த இடத்துல 11 minus 1 10. Phi of 10 is 4. Because 1 3 7 9 are the integers less than 10 and relatively prime to 10. So primitive roots எத்தனை இருக்கும் அப்படிங்கிறது இதுல இருந்து நமக்கு தெரியும். பட் ஒரு ஜெனரேட்டர் நம்ம கண்டுபிடிச்சு தான் ஆகணும். சரி, இப்போ இந்த primitive ரூட்ஸ்க்கு அப்ளிகேஷன் வந்து இந்த மாதிரி ஒரு காங்க்ருவன்ஸ் ஈக்குவேஷன் இருந்ததுன்னா இதை சால்வ் பண்றதுக்கு பிங்கிறது பிரைம் நம்பர் n is any positive integer. இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் காங்க்ருவன்ஸ் ரிலேஷன் பேஸ் பண்ணி வரக்கூடிய இந்த ஈக்குவேஷனுக்கெல்லாம் சொல்யூஷன் ஈஸியாக எதை வச்சு கண்டுபிடிக்கலாம்னா இந்த ப்ரிமிட்டிவ் ரூட்ஸ். அது என்னன்னுலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலை, பட் அப்ளிகேஷன் பொழுது இங்கே இருக்கு. Primitive root methods work whenever the multiplicative group modulo n is cyclic. இப்போ prime number p வச்சு இந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ணோம். அப்போ இன் ஜெனரல் n இருந்தா எதானு டிஸ்கஸ் பண்ண முடியுமான்னா n 2 4 p power k where p is an odd prime, n is 2 power p power k where p is an odd prime. ஸோ இந்த மாதிரி n இருக்கும் பொழுது primitive root method அதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ Jn ஸ்டார் அப்படிங்கிறதுல வரக்கூடிய அந்த எண்ணுக்காக சொல்லப்பட்டது இது. இந்த எண்ணுக்கும் இந்த எண்ணுக்கும் ரிலேட் பண்ணல நம்ம. ஜென்ரலி ஸ்பீக்கிங் எனக்கு எப்போ சைக்கிளிக் அது இருக்கணும் இந்த குரூப்பு. given any integer n, the number of integers less than n relatively prime to n லிஸ்ட் பண்ண முடியும். பட் எல்லா எண்ணுக்கும் அந்த கலெக்ஷன் வந்து சைக்கிளிக்கா இருக்காது. ஸோ சைக்கிளிக்கா இருக்கணும்னா n வந்து இந்த வேல்யூஸ் எடுத்துக்கணும். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த நம்பர் தியரி அண்ட் கிரிப்டோகிராஃபியில் இந்த ஃபைனைட் ஃபீல்ட்ஸ்
அது இல்லாம கிடையவே கிடையாது. ஸோ கிரிப்டோகிராஃபி அப்படிங்கிறது ஒண்ணு இல்லாம இருந்திருந்ததுன்னா, நம்ம சைபர் செக்யூரிட்டிங்கிறது பெரிய கொஸ்டின் மார்க்கா தான் இது இருந்திருக்கும். ஸோ அந்த வகையில செக்ஷன் 7.1 அப்ளிகேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப முக்கியமான ஒரு செக்ஷனா இருக்கு. ஸோ தேங்க் யூ.